அந்த கலைஞராலேயே ஒரு அலையன்ஸை 2 எலெக்ஷனில் தக்க வச்சது கிடையாது. தமிழ்நாடு உட்பட இந்தியாவிலேயே 3 தேர்தல்களில் ஒரே கூட்டணி தொடர்வது என்பது ஃபர்ஸ்ட் டைம். பெரிய விஷயம். அந்த பெருமை மோடியை சாரும். அந்த பெருமை மோடியை சாரும் உண்மை இல்லையா? நேற்று பார்த்தா கேபி முனுசாமி மன்சூர் அலிகானோட பேசிட்டு இருக்காரு. இதுதான் அவங்களோட லெவலு. தேமுதிக பேசிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட தேமுதிகக்கும் இந்திய புலிகள் கட்சிக்கும் ஒன்றும் பெரிய வித்தியாசம் இருக்குதான் எனக்கு. அதிமுக தான் பெரிய கட்சி. எஸ், பாஜகவை விட. கண்டிப்பா. அப்படி இருக்கும்போது அதிமுகவோட கூட்டணி வைக்கிறதுல ஆர்வம் காட்டலன்றது எப்படி புரிஞ்சுது? மற்ற கட்சிகள் ஏன்னா மத்தியில் அதிகாரம் இருக்கு, பணம் பத்தும் செய்யும். நம்முடைய சரத்குமார் ஹேஸ் இன்கம் டேக்ஸ் ப்ராப்ளம். ஜெயலலிதா 2016 அசம்பிளி எலெக்ஷன் அப்ப 640 கோடி ரூபாய்க்கு ஒரு கண்டெய்னர் கோயம்புத்தூர் கிட்ட பிடிச்சாங்க. உங்களுக்கு ஞாபகம்? வாக்கு சதவீதத்தில் அதிமுகவுக்கு முன்னாடி வரணும் பாஜக. பிஜேபிக்கு 18%, அதிமுகவுக்கு 17% தான். அயோக்கியத்தனமா இல்லை இந்த கருத்து. யாராவது கேட்டா வாயால சிரிக்க மாட்டான். அதிமுக கிட்ட நெருங்க முடியாது பிஜேபியால. 63 எம்எல்ஏ இருக்குங்க. கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம மீடியா. எடப்பாடி பழனிசாமியோட டார்கெட் 2026 தான். எக்ஸாக்ட்லி. இந்த எலெக்ஷன்ல அதிமுக மண்ணை கவ போகிறது. அதிமுக பூஜ்யம். ரிசல்ட்ஸ் ஆர் ஃபிக்ஸ்டுங்க. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. அறிவாலயத்தில் ஸ்டாலின் முன்னால ஒரு கட்சி தலைவர் போய் ஒரே ஒரு சீட் வாங்கி கழுத்து போட்டா கூட அவர் ஜெயிச்சிட்டார். இட்ஸ் a fact. பொன்முடி அவர்களுக்கு அமைச்சராக பதவியேற்பார். ரவி பொன்முடி அமைச்சராவதை தடுக்கிறார். வேந்தராக பல்கலைக்கழகங்களுக்கு ஆளுநர் இருப்பதால பல முரண்பாடுகள். அதெல்லாம் இதுல இம்மெட்டீரியல். இந்த கேஸ்க்கு அதுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. நீங்க சொல்லக்கூடிய அந்த தனிப்பட்ட காழ்ப்புணர்ச்சியால கூட அவர் இதை தடுக்க மாட்டார். அது இல்லாட்டி கூட அவர் தடுப்பார். மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட் வந்த பிறகு யாரும் மந்திரியாலாம் ஆக முடியும். ஒரு சிக்கல் உருவாகும். எப்படி பார்த்தாலும் ஆளுநர் ரவி செய்வது தவறு தவறு தவறு. அதுலயும் உங்களுக்கு விமர்சனம் இருக்கு, ஆளுநர் செய்யறதுலயும் விமர்சனம் இருக்கு. இதை வச்சு நாடு முழுவதும் விடுதலை வாங்கினாங்கன்னா அது ஊழல் ஒழிப்பு சட்டத்தையே கேலி கூத்தானதாகும். ஏன்னா மின்னம்பலம் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிறப்போர் மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள். வணக்கம். வணக்கம் ஃபிளிக்ஸ். தேர்தல் நெருங்கிட்டு இருக்கு. இந்த சூழலில் திமுக கூட்டணி அவங்க தொகுதி பகிர்வெல்லாம் கிட்டத்தட்ட முடிச்சிட்டாங்க. இன்னும் எந்தெந்த தொகுதிகள் அப்படிங்கிறத அறிவிக்கிறத தாண்டி அங்கே யாருக்கு எத்தனை சீட்டு கொடுக்குறது அப்படின்றதெல்லாம் முடிவாகிடுச்சு. அதிமுக கூட்டணியில் கொஞ்சம் முடிவாக முடியாத ஒரு சூழல் நிலவிக்கிட்டு இருக்கு. பாஜக அவங்க கூட யார் யார் இருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது. ஏற்கனவே ஜி.கே. வாசன், ஜான் பாண்டியன், ஏசி சண்முகம், பாரிவேந்தர், சரத்குமார் அவர் கட்சியவே இணைச்சார். பாமக பாஜகவுடன் கூட்டணி முடிவாக போகுது அப்படிங்கிற ஒரு சூழல் இருக்குது. இப்போ நாளை கன்னியாகுமரி வர இருக்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி. இந்த சூழல் எப்படி பார்க்குறீங்க? திமுக கூட்டணி தெளிவாக இருக்கிறது. அவங்க சீட் ஷேரிங்லாம் முடிச்சிட்டாங்க. கான்ஸ்டிட்யூன்சிஸ் ஐடென்டிஃபை பண்ணுறது தான் முக்கியம். அதுவும் லெஃப்ட் பார்ட்டிஸோடு முடிச்சிட்டாங்க. விசிகாக்கு முடிச்சிட்டாங்க. மதிமுக இன்றைக்கி முடிவாது போல் ஒரு தொகுதி. காங்கிரஸோட மட்டும் பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்குது. இன்றைக்கா நாளைக்கு அது முடிஞ்சிடும். அதனால் அவங்களில் எந்த பிரச்சனையும் இல்லை, கிளியராக இருக்குது. இன்ஃபேக்ட் இட்ஸ் ஒண்டர்ஃபுல் அலையன்ஸ். அதாவது இந்தியாவிலே தமிழ்நாடு உட்பட இந்தியாவிலேயே 3 தேர்தல்களில் ஒரே கூட்டணி தொடர்வது என்பது ஃபஸ்ட் டைம். ஃபஸ்ட் டைம் தமிழ்நாட்டிலே ஃபஸ்ட் டைம். ஆனால் நம்மட்ட கலைஞர் அவர் எவ்வளோ பெரிய தலைவர்னு நமக்கு தெரியும். 1000 விமர்சனங்கள் இருந்தாலும் அந்த கலைஞராலேயே ஒரு அலையன்ஸை 2 எலெக்ஷனில் தக்க வச்சது கிடையாது. பிரிஞ்சு தான் போயிருக்காங்க. 2004 பார்லிமெண்ட் எலெக்ஷனில் அவரோட இந்த அலையன்ஸ் பார்த்தீங்கன்னா 6ல் வரும்போது மதிமுகலாம் வெளியில் போச்சு. 9ல் வரும்போது லெஃப்ட் எல்லாம் வெளியில் போயிட்டாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது 3 எலெக்ஷனில் ஒரு அலையன்ஸை கட்டி காத்து கொண்டு போகுதுன்றது பெரிய விஷயம். அந்த பெருமை மோடியை சாருமா? அந்த பெருமை மோடியை சாரும் உண்மை இல்லையா? இல்லை, திமுக முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு அந்த பெருமை சாரும். நிச்சயமாக, மாற்று கருத்துக்கு இடமில்லை. ஏன்னா இவ்வளோ பேர் அரவணைச்சு அவர் பிரமாதமாக கொண்டு போயிருக்காரு. ஸோ கிரெடிட் ஸ்டாலினுக்கு தான், அதில் மாற்று கருத்துக்கு இடமில்லை. ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி இந்த கிரெடிட் ஸ்டாலினுக்கு போவதற்கு ஓரளவு இல்லை, சரிபாதி மோடி. மையப்புள்ளி மோடி தான். ஏன்னா மோடி எதிர்ப்பு என்பது இந்த கட்சிகளை ஒன்றிணைக்குது. அப்படி ஒன்றிணைத்தாலும் அவர்களை அரவணைத்து ஒன்றா இழுத்துக்கிட்டு ஓடுறதுன்றது பெரிய விஷயம்தான். இந்தியாவிலேயே இப்படி ஒரு அலையன்ஸ் கிடையாது. ஆக்சுவல் இந்தியா அலையன்ஸ் தமிழ்நாட்டில் மட்டும்தான் இருக்குது, வேறு எங்கேயும் கிடையாது. பிரமாதமான அலையன்ஸ் உங்களுக்கு ஸோ அந்த விதத்தில் அவங்களுக்கு ஹேட்ஸ் ஆஃப் ஸ்டாலினுக்கும் இந்தியா அலையன்ஸுக்கும். நம்ம 14 வந்த அலையன்ஸ், 19 அலையன்ஸ், 24 அலையன்ஸ் எல்லாமே மோடியை
வீட்டுக்கு அனுப்பின அலையன்ஸ். மோடியா லேடியான்னு கேட்டால் அந்த அம்மா ஜெயலலிதா அம்மா 38 சீட் ஜெயித்தாங்க. 38 சீட் வாங்கி 19 ஸ்டாலின் ஒரு அருமையான அலையன்ஸை கட்டமைச்சு மோடியாலேயே தடுத்து நிறுத்தினார். 3வது முறையாகவும் 2024 ஸ்டாலின் தலைமையிலான இந்தியா அலையன்ஸ் மோடி அலையை தமிழகத்தில் தடுத்து நிறுத்தும். ஸோ நோ இஷ்யூஸ், அதில் பேசுகிறதுக்கு எதுவும் இல்லை. 2வது ஏடிஎம்கே அலையன்ஸ். ஏடிஎம்கேல ஒன்றுமே கட்சிகளே இல்லை. நேற்று பார்த்தா கேபி முனுசாமி மன்சூர் அலிகானோட பேசிகிட்டு இருக்காரு. ஸோ இந்திய புலிகள் கட்சியோட பேசுகிற லெவலுக்கு ஜெயலலிதா அம்மாவால் வழிநடத்தப்பட்ட கட்சி, எம்ஜிஆர் தொடங்கிய ஜெயலலிதா அம்மாவால் வழிநடத்தப்பட்ட கட்சி, வளர்க்கப்பட்ட கட்சி இன்றைக்கி இந்திய புலிகள் கட்சியோட பேசிகிட்டு இருக்குது. இதுதான் அவங்களோட லெவலு. தேமுதிக பேசிகிட்டு இருக்காங்களே, பேசுகிறாங்க. அது வந்து கிட்டத்தட்ட தேமுதிகக்கும் இந்திய புலிகள் கட்சிக்கும் ஒன்றும் பெரிய வித்தியாசம் இருக்குதா எனக்கு தெரியல. நான் ஒன்றும் யார் மனங்களையும் காயப்படுத்த விரும்பலை. பட் தட்ஸ் அ ஃபேக்ட். அந்த அலையன்ஸில் இருக்க ஒரே ப்ராமினென்ட் பார்ட்டி பாமக, வேறு யாரும் கிடையாது. அவங்க அநேகமாக பிஜேபியோட தான் போவாங்க, அப்படி தான் தோணுது. ஸோ ஏடிஎம்கே அலையன்ஸ் சிறு சிறு கட்சிகளை தவிர வேறு எதுவும் இல்லை. பிஜேபி அலையன்ஸில் இப்போ பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் டிடிவிலாம் அங்கே போயிட்டாங்க. நாளைக்கு அநேகமாக மேடையில் கன்னியாகுமரியில் மேடையில் மோடியுடன் அவர்கள் தோன்றுவார்கள் என்று எதிர்பார்க்கலாம். டிடிவி, ஓபிஎஸ், டிடிவி, ஜிகே வாசன், அநேகமாக அன்புமணி ராமதாஸ், சொல்ல முடியாது பிரேமலதாவும் போய் ஜாயின் பண்ணிப்பாங்க, வாய்ப்பு இருக்குது. அப்புறம் எல்லாம் ஏசி சண்முகம், பாரிவேந்தர், ஜான் பாண்டியன், சரத்குமார் பெரிய தலைவர், அவங்க தென் மாவட்டங்களில் மிக முக்கியமான ஒரு தலைவர் அவர். இந்த மாதிரி வந்து ஒரு மெகா அலையன்ஸ் நாளைக்கு மோடியுடன் மேடையில் தோன்றுவதற்கு வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கின்றன. பட் தோன்றி ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ஏன்னா அவங்களுடைய வாக்கு சதவீதம் எல்லாத்தையும் கூட்டி பார்த்தாலும் 5% மேலே போகிறது கிடையாது. நாட் மோர் தென் 15%. ஸோ சீமான இந்த பக்கம் வச்சிங்கன்னா 4 கார்னர் ஃபைட் கன்ஃபார்ம்டு தமிழ்நாடு பாலிடிக்ஸில். 4 கார்னர் ஃபைட் 4 முனை போட்டி என்பது திமுகவின் வெற்றி உறுதிப்படுத்தப்பட்டது. 39 + புதுச்சேரி உள்ளிட்ட 40 இடங்களையும் திமுக கூட்டணி கைப்பற்றும் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். 2014 2 சீட்டை இழந்தது, 2 சீட்டு மட்டும்தான் பிஜேபி அலையன்ஸுக்கு கிடச்சிது. 2019 1 சீட்டு கிடச்சிது பிஜேபி அலையன்ஸுக்கு. 2024 0 சீட்டு வாங்கும் பிஜேபி அலையன்ஸும் ஏடிஎம்கேவும். திமுக கூட்டணி, இந்தியா கூட்டணி தமிழகம் புதுச்சேரியில் உள்ள 40 இடங்களையும் கைப்பற்றும் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். இது சிம்பிள் அரித்மேட்டிக்ஸ். இதுக்கு பெரிய கொலம்பஸ் அறிவு தேவையில்லை. ஏன்னா இவருடைய வாக்கு சதவீதம் 50% தாண்டுகிறது. இந்த இந்தியா அலையன்ஸோட வாக்கு சதவீதம் எதிர்த்தரப்பில் 3ஆக உடையுது. ஸோ இட்ஸ் சிம்பிள் அரித்மேட்டிக். ஃபஸ்ட்டு பாஸ்ட் கோல் சிஸ்டம்னு சொல்லக்கூடிய யார் முன்னணியில் வருகிறார்களோ அவர்களுக்கான வாக்குகள், அவர்களுக்கு எதிரான வாக்குகள் அவர்கள் பெற்ற வாக்குகளை விட அதிகமாக இருந்தாலும் எதிராக இருக்கக்கூடிய வாக்குகள் 3ஆக சிதறுவதால் திமுக கூட்டணியின் வெற்றியை 40 தொகுதிகளிலும் திமுக கூட்டணி வெற்றி பெறும். இது உறுதி என்று நான் நம்புகிறேன். அதிமுக தான் பெரிய கட்சி, எஸ், பாஜகவை விட. கண்டிப்பாக. அப்படி இருக்கும்போது அதிமுகவோட ஒரு தொகுதி உடன்பாடோ இல்லை அங்கே கூட்டணி வைக்கிறதுல ஆர்வம் காட்டலன்றதை எப்படி புரிஞ்சுக்கிறது? பிஜேபி சொல்லுங்களா? இல்லை பிஜேபி சொல்ல, மற்ற கட்சிகள் வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. மற்ற கட்சிகள் ஏன்னா மத்தியில் அதிகாரம் இருக்குது, பணம் பத்தும் செய்யும். எலக்ட்ரல் பாண்ட்ஸ், பிஎம் கேர்ஸ் ஃபண்ட், டிமானிட்டைசேஷன், இதெல்லாம் வாங்கின பணம். எலக்ட்ரல் பாண்ட்ஸ் நாளைக்கு வரப்போகுது, அவன் எவ்வளோ வாங்கினான்னு. ஸோ மத்தியில் பவர் இருக்குது. மீண்டும் 3வது முறை மோடி தான் வருவார் என்று பரவலாக ஒரு நம்பிக்கை இருக்கிறது, ஒரு கருத்து இருக்கிறது. அதை ஒரு பிம்பம் என்று கூட நீங்கள் சொல்லலாம். அது அந்த பேக்ரவுண்டில் பார்க்கும்போது இந்த கட்சிகளை பொறுத்தவரையில் பெரிய அளவில் நீங்கள் கேட்டது ரொம்ப நல்ல கேள்வி. மக்கள் மத்தியில் செல்வாக்குள்ள கட்சி அதிமுக தான். அதிமுகவோட சேர்ந்தால் 2 சீட் 3 சீட்டாக ஜெயிக்கலாம். அதை விட்டுட்டு அடுத்து எப்படி இருந்தாலும் அசம்பிளின்னு வரும்போது இவங்கெல்லாம் ஏடிஎம் கிட்ட தான் வந்து நின்று பிஜேபியோட நிற்க முடியாது. ஏன் அங்கே போகிறாங்கன்னா பணம் தான், வேறு ஒன்றும் கிடையாது, போட்டி தான். இதை சொல்வதற்கு வந்து மன்னிக்க வேண்டும். கொள்கையும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஏங்க ஜிகே வாசன் யாரால் அங்கே எம்பி ஆனார்? அதிமுக. டாக்டர் அன்புமணி ராமதாஸ் யாரால் எம்பி ஆனார்? அதிமுக எம்எல்ஏக்கள். அப்புறம் ஏன் அவங்க பிஜேபி கிட்ட போகிறாங்க? இது என்ன அரசியல்? அதெல்லாம் தொகுதி உடன்பாடு பேசும்போதே அப்போ கையெழுத்து போட்டாங்கல்ல. நீ யாரால எம்பி இல்லைங்க, நீங்கள் யாரால எம்பி ஆனாங்க? இந்த கட்சி இல்லைன்னா நீங்கள் இல்லையாங்க. அப்படி இல்லை, இதை எங்கே பொருத்தி பார்க்கணுன்னா நீங்கள் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்கிறேன் நான். அப்படி இருக்கும்போது உங்களால் ஒரு எம்எல்ஏ சீட்டு கூட ஏடிஎம்கே உதவி இல்லாமல் தமிழ்நாட்டில் ஜெயிக்க முடியாது. அப்படி இருக்கும்போது நீங்கள் அதை விட்டுட்டு அங்கே போகிறீங்கன்னா வேற என்ன கன்சிடரேஷன் உங்களுக்கு? ஆகவே அதிமுகவை பிஜேபி இந்த தேர்தலோடு அழிக்க பார்க்கிறது.
திமுகவை எதிர்த்து அழிக்க பார்க்கிறது, அதிமுகவை கூடி அழிக்க பார்த்தது. எடப்பாடி ஒப்புக்கொள்ள மறுத்ததால் இன்றைக்கு அவருடைய சிறகுகளை ஒன்றொன்றாக வெட்டுகிறது, எல்லா கட்சிகளையும் தன் பக்கம் இழுத்து கொள்கிறது. அது பாஜகவோட சாமர்த்தியம்னு சொல்லலாமா? கோர்ஸ் பாலிடிக்ஸில் எவ்ரி திங் இஸ் குட் இன் லவ் அண்ட் வார். அரசியலில் எல்லாமே வந்து சாமர்த்தியத்தை பொறுத்து தான். ஆர்ட் ஆஃப் பாசிபிள். அரசியல் என்பதே ஆர்ட் ஆஃப் பாசிபிள் வாங்க. நீங்கள் சாமர்த்தியம் இருந்துன்னா செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு முடிஞ்சால் செஞ்சு பாருங்கன்றது தான். மத்தியில் அதிகாரம் இருப்பதால் இந்த ஆட்டத்தை பாஜகவால் ஆட முடிகிறது. கொஞ்சம் யோசித்து பாருங்கள், மத்தியில் பாஜகவுக்கு ஆட்சி பறிபோகிறது என்றால் பிஜேபியை தமிழ்நாட்டில் சீண்டுவார் யாராவது இருப்பார்களா? ஏதாவது ஒரு கட்சி பிஜேபி கிட்ட போகுமா? வளரும் கட்சிகள் என்று நாம் சொல்லக்கூடிய லெட்டர் பேட் பார்ட்டிஸ் என்று சொல்லக்கூடிய அந்த குட்டி கட்சிகள் கூட ஏதாவது ஒரு கட்சி, 1 மெம்பர் பார்ட்டின்னு சொல்லுவாங்க, ஒரு உறுப்பினர் கொண்ட கட்சி, ஓராசிரியர் பள்ளி மாதிரி ஒரு உறுப்பினர் கட்சிகள் இருக்குது நிறையா தமிழ்நாட்டில். அதில் ஒரு கட்சியாவது பிஜேபி கூட போகுமா? போவாது. இன்றைக்கி மத்தியில் அதிகாரம் இருக்குது, என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் இருக்குது, சிபிஐ இருக்குது, ஐடி இருக்குது, போகிறாங்க. ஏன் நம்முடைய இவருக்கே என்ன விஷயங்க, நம்முடைய சரத்குமாரோட இஷ்யூ என்ன உங்களுக்கு? ஹேஸ் இன்கம் டேக்ஸ் ப்ராப்ளம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் நான். ஜெயலலிதா 2016 அசம்பிளி எலெக்ஷன் அப்போ 640 கோடி ரூபாய்க்கு ஒரு கண்டெய்னர் கோயம்புத்தூர் கிட்ட பிடிச்சாங்க, உங்களுக்கு ஞாபகம்? அது தொடர்பாக நடந்த வருமான வரித்துறை வழக்குகளில் 2 கோடி ரூபாய் கணக்கில் வராமல் சரத்குமார் அவர் வாங்கினார். அதில் தொடரப்பட்ட வழக்குகளில் 60 லட்சம் ரூபாய் அவர் பெனல்ட்டி கட்ட வேண்டும் என்று தீர்ப்பு கொடுத்தது. அது இன்னமும் ஒரு கட்டலை. 8 வருஷம் ஓடி போச்சு. இந்த முடிவு அவர் எடுக்கிறார். இதில் இந்த வீக் ஆன்லைனில் இதை பற்றி ஒரு டீட்டெயில் ஸ்டோரியே வந்திருக்கு. நான் சொல்கிறது எல்லாம் பொது வெளியில் இருக்க விஷயம். நான் சில டாட்ஸை தான் நான் கொடுக்குறேன். இதால் தான் அவர் சேர்ந்தார் நான் சொல்லலை. அது பொதுமக்கள் முடிவுக்கு, இந்த நிகழ்ச்சியை பார்க்கக்கூடிய நம்முடைய நேயர்கள் முடிவுக்கே விட்டுறேன். இது பொது வெளியில் இருக்க விஷயம். நான் இதுக்கு மேலே எதுவும் சொல்ல விரும்பலை. இனிமே தான் என்னுடைய அரசியல் வாழ்க்கை தொடங்குது, அதெல்லாம் அவர் பேசுவாருங்க. மோடி காமராஜர் ஆட்சி கொடுக்குறாரு. வெரி குட். நான் அதை தான் சொல்கிறேன். நான் மறுபடியும் முதல்ல இருந்து தேச நலனுக்காக முடிவு எடுக்கிறேன். வெரி குட். 2 கோடி ரூபாய் வாங்கினாரு. முதல்ல இருந்து நான் ஆரம்பிக்கிறேன். 2 கோடி ரூபாய் அவர் கணக்கில் பணம் காட்டாமல் வாங்கினாரு. இன்கம் டேக்ஸ் ப்ரொசீடிங்ஸ் லான்ச் பண்ணுறாங்க. 60 லட்சம் ரூபாய் ஃபைன் கட்டணும்னு சொல்கிறாங்க. 8 வருஷம் ஆகி இன்றைக்கி வட்டியோடு சேர்ந்து அது பல கோடிகளை தொட்டிருக்கிறது. இதெல்லாம் பொதுவெளியில் இருக்க விஷயம். இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் கேமரா முன்னால் நடந்தது, எல்லாம் பார்த்தது, உலகமே பார்த்தது. சரத்குமார் பிஜேபியில் போய் ஐக்கியம் வரார். இது ரெண்டையும் பார்க்கக்கூடிய திருவாளர் பொதுஜனம் முடிவு செய்து கொள்ளட்டும். காமராஜர் ஆட்சி, நான் வந்து பொறுப்பு இல்லை, எனக்கு நான் பொறுப்பாக பேச தான் வந்திருக்கேன். இந்த டைலாகெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். 2 கோடி 60 லட்சம் பெனல்ட்டி, இன்ட்ரெஸ்டோடு சேர்ந்து அது பல கோடிகள், ஃபேக்ட். பிஜேபியில் போய் அவர் ஐக்கியமாகிறார், இதுவும் ஃபேக்ட். இது ரெண்டுத்துக்கும் தொடர்பு இருக்குன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது உங்கள் உரிமை. பாலிட்டிக்ஸை வந்து சில நேரங்களில் ஃபிலிக்ஸ் சொல்லப்படுகிற வார்த்தைகளை விட சொல்லப்படாத வார்த்தைகளுக்கு மதிப்பு அதிகம். குட்டி குட்டி கட்சிகளை கூட பிஜேபி அழிக்கிறது. அது சிவசேனா மாதிரி பெரிய கட்சியாக இருந்தாலும், ஒரு உறுப்பினர் கட்சியான சரத்குமார் கட்சியாக இருந்தாலும், எனக்குள்ளே வந்து சேர்ந்துக்கும், என் கூட வந்துரு, எவனும் இருக்கக்கூடாது, நான் மட்டும்தான் இருக்கணும். வாக்கு சதவீதத்தில் அதிமுகவுக்கு முன்னாடி வரணும் பாஜக அப்படிங்கிற முயற்சியில் இருப்பதா சொல்கிறாங்க. உண்மை. சில கருத்து கணிப்புகள் கூட வந்தது. இல்லை, அதாவது ஆசைப்படுறது வேற, மீடியாவை மேனிப்புலேட் பண்ணி கருத்து கணிப்பு வெளியிடுறது வேற. ஒரு பேட்டர்ன், தெர் இஸ் அ மெத்தட் இந்த மேட்னஸும். பிஜேபிக்கு 18%, அதிமுகவுக்கு 17% தான். அயோக்கியத்தனமாக இல்லை இந்த கருத்து கணிப்பு. யாராவது கேட்டால் வாயால் சிரிக்க மாட்டான், மன்னிக்கணும் இப்படிலாம் பேசுறதுக்கு. அதாவது இந்த மீடியாவோட அயோக்கியத்தனம் எங்கே வந்து நிற்குதுன்னா, கண்ணு முன்னால் திருவாளர் பொதுஜனம் பார்க்குற விஷயத்தை கூட தலைகீழ திருப்பி வச்சு பேசுகிறான். 51% இந்தியா அலையன்ஸுக்கான், இப்போ 20% பிஜேபிக்கான், 17% அதிமுகக்கான். பிஜேபிக்கு 5 சீட்டாக, அதிமுக 4% தான். 51% ஒரு அலையன்ஸ் வாங்குச்சுன்னா 40 சீட்டும் அவங்களுக்குங்க. சிம்பிள் அரித்மேட்டிக்ஸுங்க இது. அப்போ எவ்வளோ தூரம் வந்து இவங்க மக்கள் மனங்களை வந்து இவனுங்க அயோக்கியத்தனமாக மேனிப்புலேட் பண்ணுறானுங்க பாருங்கள். சரி, ஏடிஎம்கே விட வாக்கு வங்கி கூட வாங்கணும்னு பிஜேபி ஆசைப்படுறது தப்பு கிடையாதுங்க. ஆனால் மீடியாவை மேனிப்புலேட் பண்ணி அந்த தோற்றத்தை உருவாக்குறது எவ்வளோ அயோக்கியத்தனம். அது சுய துரோகங்க. அது ஒரு தொழிலுக்கே செய்கிற துரோகம். தொழிலில் 1000 தப்பு பண்ணலாம், தொழிலுக்கே துரோகம் பண்ணக்கூடாது. இவனுங்க பண்ணுறது தொழிலுக்கே துரோகம். மீடியா பிஜேபியோட கை கூலியாக மாறிவிட்டது. அதனால தான் இவ்வளோ பச்சை பொய்ய சொல்கிறான். எல்லாருக்கும் தெரியும் அதிமுக பிஜேபியோட பெரிய கட்சி. அவன் தோக்குறானோ ஜெயிக்கிறானோ, அதிமுக கிட்ட நெருங்க முடியாது பிஜேபியால். 63 எம்எல்ஏ இருக்குங்க. அவனோட பிஜேபி வளர்ந்துச்சுன்னா என்ன பேச்சு இதெல்லாம்?
கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாமல் மீடியா நடந்து கொண்டிருக்கிறது. மக்கள் பாடம் புகட்டுவார்கள். அதான் இந்தியா முழுவதும் மீடியா தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்க பிஜேபி எத்தகைய அட்டூழியங்களை செய்ய முடியும் என்பதற்கு தமிழகத்தில் நடத்தப்படக்கூடிய இந்த கருத்து கணிப்புகளே ஒரு சாட்சி. ஆனால் அதிமுகவை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி பழனிசாமியோட டார்கெட் வந்து 2026 தான். எக்ஸாக்ட்லி. இந்த எலெக்ஷனில் அதிமுக மண்ணை கவ போகிறது. அதிமுக 0, பிஜேபி கூட்டணியும் 0. வேணா 4 தொகுதியில் 5 தொகுதியில் பிஜேபி செகண்டாக வரலாம், அதிமுக புஷ்பேக் பண்ணிட்டு, அவ்வளோதான். தே ஆர் நெவர் அ மேட்ச் ஃபார் ஏடிஎம்கே. சி ரிசல்ட்ஸ் ஆர் ஃபிக்ஸ்டுங்க, தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. அறிவாலயத்தில் ஸ்டாலின் முன்னால் ஒரு கட்சி தலைவர் போய் ஒரே ஒரு சீட் வாங்கி கையெழுத்து போட்டால் கூட அவர் ஜெயிச்சிட்டார். தட்ஸ் அ ஃபேக்ட். நான் அதிகப்படியாக பேசுகிறதா நினைக்க வேணாம் யாரும். இது அவ்வளோ ஒரு சிச்சுவேஷன் இஸ் வெரி கிளியர். இதில் எந்த ஆம்பிகுட்டிக்கும் இடம் கிடையாது. தமிழகத்தை பொறுத்தவரையும் தமிழகத்தில் களம் தெளிவாக இருக்கிறது, எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். இல்லை, மக்கள் நீதி மையத்தை பற்றி என்ன சார் நினைக்கிறீங்க? இல்லைங்க, அவர் ஒன்றும் ஒரு பெரிய சீரியஸ் பிளேயர் கிடையாதுங்க. அவருடைய கட்சி என்பது ஸ்மார்ட்டான மூவ். அது அவருக்கு வேறு ஆப்ஷன் கிடையாது. அர்பன் சென்ட்ரிக் பார்ட்டி தான் அது. கிராமங்களில் அவங்களுக்கு ஒன்றும் பெரிய இது கிடையாது. அன்லைக் விசிகேவோ அந்த மாதிரியான இது மாதிரி அவர் நாம் தமிழர் மாதிரிலாம் அவங்களுக்கு வந்து ஒரு பேஸ் கிடையாது உங்களுக்கு. கமல் என்கின்ற அந்த தனி நபர், அவரை மட்டுமே மையமாக கொண்ட ஒரு கட்சி அது. அண்ட் இட்ஸ் அர்பன் சென்ட்ரிக், நகர்ப்புறங்களை மட்டுமே மையமாக வைத்த கட்சி அது. 5%, 6%, X% கீழே தான் போயிருக்க வழியாக மேலே போகிறது கிடையாது. இப்போ ராஜ்யசபாவுக்கு அவரை அனுப்புறதுன்னு முடிவு பண்ணியிருக்காங்க. ஏன்னா லோக்சபாவில் எங்கேயுமே அக்காமடேட் பண்ண முடியல அவரை. காங்கிரஸ் சீட்டில் ஒதுக்கணும்னு பார்த்தாங்க, காங்கிரஸ் முடியவே முடியாதுன்ட்டாங்க. நான் ஒவ்வொரு சீட்டும் ஒவ்வொருத்தருக்கும் ப்ரீஷியஸ். திடீர்னு வந்து 3 வருஷமாக அதில் கட்சி ஆரம்பித்த கமலுக்கு போய் கொடுத்துட்டு ஒரு லோக்சபா சீட்டை அவ்வளோ சீக்கிரம்லாம் யாரும் தாராவாத்திர மாட்டாங்க. ஏன்னா டஃப் ஃபைட். இவ்வளோ பேசும்பொழுதும் கட்சிகள் வந்து எச்சரிக்கையாக தான் இருக்க முடியும். கமல்கிட்ட கொடுத்து ஒரு தொகுதி போச்சுன்னா அது அதை விட பெரிய ஆபத்து இருக்காது. அதனால் அவங்க அதை அக்காமடேட் பண்ண விரும்பலை லோக்சபாவில். ராஜ்யசபாவில் அது திமுகவுக்கும் கமலுக்குமான அண்டர்ஸ்டாண்டிங். அதை நம்ம ஒன்றும் சரி தப்புலாம் எதுவுமே சொல்ல முடியாது. கமல் மாதிரி ஒரு பெரிய ஆக்டர், ஒரு மாபெரும் கலைஞனுக்கு மாநிலங்களவை உறுப்பினர் பதவி என்ன கேட்டிங்கன்னா ஒரு நியமன உறுப்பினராகவே கவர்மெண்ட் நியமிச்சிருக்கணும். யாராருக்கோ கொடுத்தாங்க, அவரு கொடுத்துருக்கலாம். கமல் என்கின்ற அந்த மாபெரும் கலைஞன், அவர் கலை உலகிற்கு, தமிழ் சினிமாவுக்கும் இந்திய சினிமாவுக்கும் உலக சினிமாவுக்கும் அவர் ஆற்றிய பங்களிப்புகளுக்காக அவரை நாடாளுமன்ற உறுப்பினராக ஆக்குவது என்பது இந்த சமூகம் அவருக்கு செலுத்தக்கூடிய ஒரு நன்றி கடன். அப்படிதான் நான் பார்க்குறேன். இது அவர் as an ஆர்டிஸ்டா, ஒரு அரசியல்வாதியாக கமல் மீது எனக்கு ஒன்றும் பெரிய மரியாதை கிடையாது. நான் அவரை ஒரு கலைஞனாக பார்க்கிறேன். ஒரு கலைஞனுக்கு தமிழ் சமூகம் செய்யக்கூடிய ஒரு நன்றி கடன் இது, அவ்வளோதான். அதுக்கு மேலே அதில் ஒன்றும் கிடையாது. பார்ட்டி இஸ் ஃபினிஷ்ட். கமலுக்கு ராஜ்யசபா எம்பி கொடுத்தாங்கன்னா அதோட கமலின் ஜென்ம சாபல்யமும் முடிவுக்கு வரும். மக்கள் நீதி மையத்தின் ஜென்ம சாபல்யமும் முடிவுக்கு வரும். அவ்வளோதான். அதுக்கு மேலே 26ல் 2 சீட்டு 3 சீட்டு வாங்கி தோத்தாலும் ஜெயித்தாலும் கமலும் கவலைப்பட மாட்டார், அவர் கட்சியும் கவலைப்படாது. அதில் பேசுறதுக்கு அதுக்கு மேலே எதுவும் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். சொத்து குவிப்பு வழக்கில் 3 ஆண்டுகள் சிறை தண்டனை என்று பொன்முடி அவர்களுக்கு விதிக்கப்பட்டிருந்தது. அதை எதிர்த்து அவர் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்திருந்தார். அதில் அந்த தண்டனை நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த சூழலில் அவர் மீண்டும் அவருக்கு எம்எல்ஏ பதவி கிடைச்சிருக்குது. அதே சமயம் அவர் இன்று அமைச்சராக பதவியேற்பார் அப்படிங்கிற செய்திகளும் வந்தது. ஆனால் ஆளுநர் ஏற்கனவே திட்டமிட்டபடி அவர் டெல்லி பயணம் செய்திருக்கிறார் அப்படிங்கிற செய்தியிலும் வருது. எப்படி பார்க்குறீங்க இந்த சூழலை? பொன்முடி அவர்கள் மீது 2 சொத்து குவிப்பு வழக்குகள் இருக்கின்றன. 91, 96ல் அவர் வந்து போக்குவரத்துறை அமைச்சர் இருந்த காலகட்டத்தில் வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்ததா ஜெயலலிதா 2001 வந்தப்போ போடப்பட்ட வழக்கில் வந்து 2004 அவர் விடுவிக்கப்படுறார். அந்த விடுவிக்கப்பட்டதை எதிர்த்து உயர்நீதிமன்றத்துலேயும் ஒரு வழக்கு போடுறாரு. அந்த வழக்கோட தொடர்ச்சியாக என்ன, அந்த வழக்கில் வந்து உயர்நீதிமன்றமும் அவரோட டிஸ்சார்ஜ் பெட்டிஷனை ஏற்றுக்குது. சுப்ரீம் கோர்ட்டுக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் அப்பீலுக்கு போகுது. சுப்ரீம் கோர்ட் வந்து அவர் விடுவித்தது செல்லாது, வழக்கை விசாரணை பண்ணுங்கன்னு அனுப்புகிறாங்க. அந்த வழக்கை விசாரணை பண்ணும்பொழுது தான் என்ன ஆகுதுன்னா, இந்த வழக்கு 2004 போட்ட வழக்கு இழுத்து வந்து 2021 கட்டத்தில் தான் அவர் மந்திரியான பிறகு கடைசி நேரத்தில் விழுப்புரத்துலேருந்து வேலூருக்கு மாற்றி அவரை விடுதலை செய்கிறாங்க. அந்த விடுதலை செஞ்சதை ஏற்று தான் சோமோட்டோ வழக்காக ஜஸ்டிஸ் ஆனந்த் வெங்கடேஷ் எடுத்திருக்காரு. அந்த கேஸில் இப்போ இன்றைக்கி நாளைக்கும் அதில் இது விசாரணை நடந்துகிட்ருக்கு. அது ஒரு கேஸ். 2006-11 திமுக கவர்மெண்ட்டில் உயர்கல்வித்துறை அண்டு இதுவாக இருந்தார் இல்லையா அவர், இப்போ கனிம வளத்துறையில் இருந்த வழக்கில் வந்து அவருக்கான அந்த இதில் விடுதலை செய்து வந்து ஹைகோர்ட்டு ரிவர்ஸ் பண்ணி ஜஸ்டிஸ் ஜெயச்சந்திரன் அவரை 3 வருஷம் கன்விக்ட் பண்ணுறார். அதை எதிர்த்து அவர் வந்து உச்சநீதிமன்றம் போகிறார்.
முதல்ல இப்போ டிசம்பர் 21 அவருக்கு தீர்ப்பு வழங்கப்படுது. ஒரு மாதத்துக்குள்ளே நீங்கள் அப்பீலில் போய் பார்த்துக்கோங்க, இல்லைனா சிறைக்கு போக வேண்டியிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் கூடுதல் டைம் வேணும்னா கோர்ட்டுக்கு வாங்கன்றாங்க. சிங்கிள் ஜட்ஜோட சேம்பரில் சுப்ரீம் கோர்ட்டில் அவரோட வழக்கு வருது. அவர் இது 2 மாதத்துக்கு முன்னால் வரும்போது சிறைக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை, ரெகுலர் பெஞ்சுக்கு இந்த கேஸ் வர வரைக்கும் சிறைக்கு போக வேணாம்னு சொல்கிறாங்க. ரெகுலர் பெஞ்சில் முந்தா நாள் இந்த வழக்கு திங்கட்கிழமை அன்னைக்கு வந்தது. உங்களுக்கு தெரியும், ஒன்று கன்விக்ஷன், இன்னொன்று சென்டென்சிங். கன்விக்ஷன் என்பது தீர்ப்பு, சென்டென்சிங் என்பது தண்டனை விவரம். வழக்கமாக எல்லா வழக்குகளையும் மேல்முறையீட்டில் கீழமை நீதிமன்றத்தாலேயோ உயர் நீதிமன்றத்தாலேயோ தண்டிக்கப்பட்டால், எஸ்பெஷலி கரப்ஷன் கேசஸ், ஊழல் வழக்குகளில் கன்விக்ஷனை ஸ்டே பண்ண மாட்டாங்க. இன்க்ளூடிங் ஜெயலலிதா கேஸ் கன்விக்ஷனை ஸ்டே பண்ணது கிடையாது. சென்டென்சிங்னு சொல்லக்கூடிய தண்டனை விவரத்தை மட்டும் ரத்து செஞ்சு அவங்கள சிறைக்கு போகாமல் ரிலீஃப் கொடுப்பாங்க. அப்பீலில் அவங்க பார்த்துக்கணும். இதுதான் எல்லா கேஸ்லையும் நடக்கிறது. கன்விக்ஷனை ரேரஸ்ட் ஆஃப் ரேர் கேஸில் தான் ஸ்டே பண்ணணும் சுப்ரீம் கோர்ட். தட் டூ கரப்ஷன் கேசஸில் அரிதான நிகழ்வாகத்தான் கன்விக்ஷனை ஸ்டே பண்ணணும்னு நிறைய தீர்ப்புகள் இருக்குது. ரொம்ப ஆச்சரியப்படத்தக்க விதத்தில் இதில் சுப்ரீம் கோர்ட்டில் திங்கட்கிழமை இந்த வழக்கு வந்த பொழுது 2 நீதிபதிகள் அமர்வு, பொன்முடி மற்றும் அவருடைய மனைவி திருமதி விசாலாட்சி 2 பேர் தான் அதில் கன்விக்டட் பர்சன்ஸ். அதில் திரு பொன்முடி அவர்களுக்கு கன்விக்ஷன் அண்ட் சென்டென்சிங் ரெண்டையும் ஸ்டே பண்ணுறாங்க. வேறஸ் திருமதி விசாலாட்சிக்கு ஒன்லி சென்டென்சிங் தான் ஸ்டே, கன்விக்ஷனுக்கு அவங்க அந்த அம்மாவுக்கு ஸ்டே பண்ணலை. இது ரொம்ப எக்ஸ்ட்ராடினரி கேஸ் ஃபெலிக்ஸ். எப்படின்னா, கரப்ஷன் கேசஸில் தட்டு எம்எல்ஏ எம்பிஸ்க்கு எதிரான வழக்குகளில் கன்விக்ஷனை ஸ்டே பண்ணதா கிட்டத்தட்ட வரலாறே கிடையாது. கொலை கேஸில் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த வழக்கில் கூட அவங்க உதாரணம் சைட்டேஷன் காமிச்சது, மேற்கோள் காட்டினது உத்தரப்பிரதேசத்தில் பகுஜன் சமாஜ் கட்சியை சேர்ந்த அப்சல் அன்சாரி என்கின்ற ஒருவர் கொலை வழக்கில் தண்டிக்கப்பட்டு உச்சநீதிமன்றத்துக்கு மேல்முறையீட்டுக்கு வரும்பொழுது அவருடைய கன்விக்ஷனையும் ஸ்டே பண்ணுறாங்க. அதை காமிச்சு தான் இவங்க வாங்கியிருக்காங்க. ஏதோ ஒரு கிரவுண்டில் பெஞ்ச் அதை ஸ்டே பண்ணியிருக்குது. யூஸ்வலாக அதை பண்ண மாட்டாங்க, பண்ணிட்டாங்கன்னா அதோட அர்த்தம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஸ்பீக்கர் அவரை எம்எல்ஏவாக நாமினேட் பண்ணிவிடுவார். அது ஸ்பீக்கரோட வேலை. ஆனால் அவர் அமைச்சராகவும் இருந்ததால் முதல்ல என்ன கருதப்பட்டதுன்னா, ஸ்டேட்டஸ்கோ ஆன்டி, அந்த தீர்ப்பு வரத்துக்கு முன்னால் இருந்ததெல்லாம் அப்படியே ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஸ்பீக்கர் அவர் எம்எல்ஏவாக ரீஇன்ஸ்டேட் பண்ணிவிடுவார், அவர் அமைச்சராக தொடர்வார், பதவி பிரமாணம் ஏற்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு ஒரு கருத்து நிலவியது. ஆனால் அது தவறான கருத்து என்று பிறகு தெரிய வந்திருக்கிறது. அவருக்கு மீண்டும் பதவி பிரமாணம் செய்து வைக்க வேண்டும், அவர் அமைச்சராக வேண்டும் என்றார். அதனால தான் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஆளுநர் ஆர்.என். ரவிக்கு பொன்முடி அவர்களுக்கு கன்விக்ஷன் அண்ட் சென்டென்சிங் ரெண்டையும் ஸ்டே பண்ணதால் மீண்டும் அவரை அமைச்சராக பதவி பிரமாணம் செய்து வைக்க நீங்கள் நேரம் ஒதுக்க வேண்டும் என்று கடிதம் எழுதியிருக்கிறார். ஆனால் இந்த கடிதம் வந்தோடனே ஆளுநர் என்ன பண்ணிட்டாரு, இன்னைக்கு காலைல டெல்லி புறப்பட்டு போயிட்டார் 3 நாள் பயணமாக. இன்றைக்கி ஹிந்து பேப்பரில், ஆங்கில ஹிந்துவில் வந்திருக்கக்கூடிய செய்தி என்னென்னா, ரவி பொன்முடி அமைச்சராவதை தடுக்கிறார், கவர்னர் ஸ்டால்ஸ் பொன்முடிஸ் ஸ்வேரிங்கின் அப்படின்னு வந்திருக்குது. ஏற்கனவே இவர் உயர்கல்வித்துறை அமைச்சராக இருந்தவர் அப்படின்றதுனால அந்த வேந்தராக பல்கலைக்கழகங்களுக்கு ஆளுநர் இருப்பதால் பல முரண்பாடுகள், அதெல்லாம் இதில் இம்மெட்டீரியல். இந்த கேஸ்க்கு அதுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். அதாவது ஏற்கனவே அவங்களுக்கு 2 பேருக்குள்ள அந்த மாதிரி கிளாஷஸ் இல்லை, அதுக்கு இந்த வழக்குக்கும் சம்மந்தம் கிடையாது. வழக்கு சொல்லலை நான், இல்லை, இந்த இஷ்யூக்கும் அதுக்கும் சம்மந்தம் கிடையாது. நீங்கள் சொல்லக்கூடிய அந்த தனிப்பட்ட காழ்ப்புணர்ச்சியால் கூட அவர் இதை தடுக்க மாட்டார். அது இல்லாட்டி கூட அவர் தடுப்பார். ஏன்னா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, மோடி கவர்மெண்ட்டுக்கிட்ட இருக்க ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஆளுங்க யாராவது இந்த மாதிரி கன்விக்ட் ஆகி சென்டென்சிங் ரெண்டுமே இருக்குது, கன்விக்ஷன் ஸ்டே பண்ணால் அவங்க ஆளுங்களை உடனே எம்பிஆர் ரீஇன்ஸ்டேட் பண்ணிடுறாங்க. அந்த மாதிரி ஒரு கேஸ் நடந்தது. எதிர்கட்சியில் நடந்ததுன்னா அதை செய்ய மறுக்கிறாங்க. உதாரணத்துக்கு சரத்பவாரோட கட்சி நேஷனலிஸ்ட் காங்கிரஸ் பார்ட்டி என்சிபி, அதோட லக்ஷதீப் எம்பியாக இருப்பவர் என்சிபி சரத்பவார் கட்சியை சார்ந்தவர். அவர் 2 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு கொலை வழக்கில் தண்டிக்கப்பட்டார். தண்டிக்கப்பட்டோன்னே என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, அவருடைய கன்விக்ஷனை சுப்ரீம் கோர்ட் ஸ்டே பண்ணிச்சு. கன்விக்ஷனையே ஸ்டே பண்ணிச்சு. கன்விக்ஷனை ஸ்டே பண்ணோன்னே கீழமை நீதிமன்றத்தில் அவர் கன்விக்ட் ஆனோன்னே அவருடைய எம்பி பதவி போயிடுச்சு. சுப்ரீம் கோர்ட்டில் அவருடைய கன்விக்ஷனை ஸ்டே பண்ணோன்னே அவருக்கு எம்பி பதவி கிடச்சிடுச்சு. ஆனால் சபாநாயகர் அதை செய்யணும். 3 மாதம் ஸ்பீக்கர் இழுத்தடிச்சார். அவர் தினம் சேம்பரில் போய் ஸ்பீக்கர்கிட்ட கேட்பார், அவங்க கட்சி கேட்கும். சரத்பவாரே லெட்டர் எழுதினார். எதுக்குமே கோர்ட்டு சபாநாயகர் மசிஞ்சு வரல. கடைசியாக அவர் என்ன பண்ணார், ஸ்பீக்கருக்கு டைரக்ஷன் கேட்டு சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் போட்டார். அந்த கேஸ் காலையில் 10:30 மணிக்கு ஹியரிங்க்கு வருது. 10 மணிக்கு ஸ்பீக்கர் அவரை ரீஇன்ஸ்டேட் பண்ணுறாரு. ராஜ்யசபா லோக்சபா எம்பியை ரீஇன்ஸ்டேட் பண்ணார். ராகுல் காந்தி கேஸில் டெஃபமேஷன் கேஸ்,
அந்த 1860ஆம் ஆண்டு வந்து அந்த வழக்கில் வந்து பேசின பேச்சுக்காக ஒருவர் தண்டிக்கப்பட்டது அந்த வழக்கில் முதல் முறை. எழுதின எழுத்துக்காக தண்டிக்கப்பட்டிருக்காங்க. டெஃபமேஷன் அண்ட் லிபல்வாங்க. எழுதின எழுத்து அவதூறாக இருந்தால் அது பேர் டெஃபமேஷன், பேசின வார்த்தை அவதூறாக இருந்தால் லிபல். அந்த லிபலுக்காக தண்டிக்கப்பட்டது 163 வருஷத்துலேயே ராகுல் காந்தி மட்டும்தான். மேஜிஸ்ட்ரேட் கோர்ட் அவருக்கு 2 வருஷம் தண்டனை கொடுக்குது. செஷன்ஸில் போய் கன்விக்ஷனை ஸ்டே பண்ண கேட்குறாங்க, முடியாதுன்றாங்க. ஹைகோர்ட்லேயும் கன்விக்ஷனை ஸ்டே பண்ண முடியாதுன்றாங்க. அவரோட எம்பி பதவி போயிடுது. அதனால் வீடெல்லாம் காலி பண்ணிடுறாரு, அரசு ஒதுக்கின பங்களாவை. சுப்ரீம் கோர்ட் அவரோட கன்விக்ஷனை ஸ்டே பண்ணுது. பட் ஸ்டே பண்ண பிறகு ஒரு 10 நாளில் அவருக்கு அந்த பதவியை மறுபடியும் ஸ்பீக்கர் கொடுத்தார். இதில் என்னென்னா, வெறும் எம்எல்ஏவாக இருந்தால் இப்போ பொன்முடிக்கு பிரச்சனை இல்லை. ஏன்னா ஸ்பீக்கர் நடுப்புறவனை என்ன பண்ணார்னா, 2 மாதம் பொறுத்து இருந்தவர் இன்னும் ஒரு 10 நாள் பொறுத்து இருந்தால் எலெக்ஷன் கமிஷனுக்கு லெட்டர் எழுதிருக்க தேவையில்லை. திருக்கோவில் தொகுதி காலியாக இருக்குன்னு ஜஸ்ட் 1 வீக் முன்னால் தான் அவர் லெட்டர் எழுதினார். இப்போ அந்த லெட்டரை வாபஸ் வாங்குறாங்க. அவர் அந்த தீர்ப்பு வந்தோடனே அவர் எம்எல்ஏவாக தொடர்றார். ஆனால் மந்திரி ஆகணும்னா கவர்னர் தான் பதவி பிரமாணம் பண்ணி வைக்கணும். இந்த கவர்னர் இழுத்தடிப்பு செய்கிறார். அது மிக மிக தவறு. 16ஆம் தேதி தான் கவர்னர் வருவார் அப்படின்னு சொல்கிறாங்க, சனிக்கிழமை. இப்போ அதற்குள்ளாக வந்து தேர்தல் அறிவிக்கப்பட்டால் வந்து இல்லை, அது நடக்காது. அந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் பிரச்சனை கிடையாது. கமிஷன் அவ்வளோ சீக்கிரம் அனௌன்ஸ் பண்ணாது. பட் அவர் எம்பியாக எப்போ ஆவார், இப்போ மந்திரியாக ஆவார்ன்றது இப்போ சபாநாயகர் நான் வந்து இன்னும் லீகல் கிளாரிஃபிகேஷன் தேவைன்னு இழுத்தடிச்சாருன்னு வச்சுக்கோங்க, ஒன்றும் பண்ண முடியாது. நீங்கள் மகன் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறத தவிர ஒவ்வொருத்தரையும் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிட்டு இருக்க முடியாது. நீங்கள் இதுக்கு இந்த ப்ராசஸுக்கு 1 மாதமாக வெயிட் பண்ணணும். நீங்கள் கவர்னர்கிட்ட 3 நாளில் கவர்னர் ஒத்துக்கலன்னா ஏன் இங்கே வரீங்கன்னு கேட்பாங்க. இதில் இன்னொரு ரிஸ்க் என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்கேஸ் எலெக்ஷன் நோட்டிஃபிகேஷன் வரத்துக்குள்ளே பொன்முடியை மந்திரியாக கவர்னர் பதவி ஏற்றுக்க வைக்கலன்னா, நோட்டிஃபிகேஷன் வந்த பிறகு அவரை மந்திரி ஆக்க முடியுமான்னு ஒரு கேள்வி எழுது. மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட் வந்த பிறகு யாரும் மந்திரியாலாம் ஆக முடியாது, எனக்கு தெரிஞ்சு ஆக முடியாது. பட் திஸ் இஸ் ஸ்பெஷல் கேஸ். எலெக்ஷன் கமிஷன் பர்மிட் பண்ணிச்சுன்னா நடக்கலாம். பட் தேர் இஸ் அ கிரைசிஸ், ஒரு சிக்கல் உருவாகும். எப்படி பார்த்தாலும் ஆளுநர் ரவி செய்வது தவறு தவறு தவறு. ஏன்னா யார் மந்திரி யார் எந்திரின்றது முதலமைச்சரோட தனி உரிமை. செந்தில் பாலாஜி விஷயத்தில் தன்னுடைய அதிகார வரம்பை மீறினார் இந்த ஆளுநர். இன்னைக்கு பொன்முடி தண்டிக்கப்பட்டு பதவி போன பிறகு உச்சநீதிமன்றம் கன்விக்ஷனையும் ஸ்டே பண்ண பிறகு அவரை பதவி பிரமாணம் செய்து வைப்பதை தவிர வேறு வழி ஆளுநருக்கு இல்லை. ஆனால் அவர்கிட்ட காலதாமதப்படுத்தினார்னா எலெக்ஷன்ஸ் நெருங்கிறதால அதுக்குள்ளே நோட்டிஃபிகேஷன் வந்துடுச்சு, மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட் வந்துடுச்சுன்னா, நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வந்தது என்றால் பொன்முடி அவர்கள் அமைச்சராவதில் மேலும் சிக்கல்கள் ஏற்படலாம். அப்படி தான் எனக்கு தோணுது. எப்படி பார்த்தாலும் ஆளுநர் செய்வது தவறு. ஒரு முதலமைச்சர் இந்த மாதிரி விஷயங்களில் யார் மந்திரி இல்லைன்றது முடிவு செய்ய வேண்டியது முதலமைச்சரோட தனி உரிமை. செந்தில் பாலாஜி விஷயத்தில் கூட உயர்நீதிமன்றம் என்ன சொல்லிச்சு, ஜெயக்குமார் ஏடிஎம்கே முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமாருடைய மகன் முன்னாள் எம்பி ஜெயவர்தன் போட்ட மனு மீது உயர்நீதிமன்றம் என்ன சொல்லிச்சு, அவர் சிறையில் இருக்க ஒருத்தர் மந்திரியாக இருக்கிறாருன்னா அந்த காரணத்தை வச்சு நாங்கள் அவரை மந்திரி சபையிலேருந்து எடுக்கணும்னு முதலமைச்சருக்கு உத்தரவு போட முடியாது. யார் மந்திரி இல்லைன்றது முதலமைச்சரோட தனி உரிமை. ஆனால் சிறையில் இருக்கக்கூடிய ஒருவர், சிறை கைதியாக இருக்கிற ஒருவர் அமைச்சராக தொடர்வது என்பது இட்ஸ் அ ட்ராவெஸ்டி ஆஃப் த கான்ஸ்டியூஷன். அரசியலமைப்பு சாசனத்தின் மீதான மோசடி என்ற கருத்து தெரிவித்தது, கண்டனங்கள் தெரிவிக்கப்பட்டன. பட் அதுக்கு பிறகு அவர் 3 மாதம் இருந்தார். அப்புறம் பெயில் பெட்டிஷன் அப்போ ரிசைன் பண்ணார். இதில் இருக்க மாரல் ஆஸ்பெக்டை தான் நம்ம பார்க்கணும். இந்த பர்டிகுலர் இஷ்யூவை பொறுத்த வரைக்கும் கவர்னர் முதலமைச்சர் சொல்வதை ஏற்றுக்கொண்டு பொன்முடிக்கு பதவி பிரமாணம் செய்து வைப்பதை தவிர அவருக்கு வேறு வழி இல்லை. பொன்முடிக்கும் திமுகவுக்கும் இது ஒரு பெரிய ரிலீஃப். ஆனால் எனக்கு இதில் இருக்கக்கூடிய இந்த வழக்கில் கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த வழக்குகளை உன்னிப்பாக பார்க்கின்றவன் என்கின்ற முறையில் ஒரு பத்திரிகையாளனாக, அரசியல் பார்வையாளனாக, ஊழல் வழக்குகளை உச்சநீதிமன்றம் கடந்த 30 ஆண்டுகளாக மிக தீவிரமாக கையாண்டு கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஜெய்னவாலா வழக்கிலிருந்து, 2G வழக்கிலிருந்து, ஜெயலலிதா வழக்குகளிலிருந்து நூற்றுக்கணக்கான வழக்குகளில் கன்விக்ஷனை ஸ்டே பண்ணுறது அரிதான நிகழ்வாகத்தான் இருக்க வேண்டும் அப்படின்றது தான் உச்சநீதிமன்றத்தோட நிலைப்பாடு. அதுலேருந்து மாறி அவங்க எப்படி இந்த தீர்ப்பை கொடுத்தாங்கன்னு ஆச்சரியமாக இருக்குது, அதிர்ச்சியாகவும் இருக்குது. பிகாஸ் பல வழக்குகளில் உச்சநீதிமன்றம் சொன்னது ஊழல் என்பது புற்றுநோய்க்கு சமமானது. தனி மனிதன் செய்யக்கூடிய ஒரு கொலையை அல்லது பாலியல் வன்முறையை கூட மன்னித்து விடலாம், ஏனெனில் அது ஒரு ஸ்பர் ஆஃப் அ மூமெண்ட்டில் வரக்கூடிய ஒரு உணர்ச்சி பெருக்கில் நடக்கக்கூடிய சம்பவங்களாக இருக்கும் பட்சத்தில். ஆனால் ஊழல் என்பது அப்படி அல்ல, அது திட்டமிட்டு சமூகத்தை புற்றுநோயாக அரித்து கொண்டிருக்கிறது. அதனால் கீழமை நீதிமன்றங்களில் அதாவது குறிப்பாக மந்திரிகள், எம்எல்ஏ, எம்பிக்கள் தண்டிக்கப்பட்டால் உச்சநீதிமன்றத்தில் தீர்ப்பு மேல்முறையீட்டில் முடிவு செய்யப்படும் வரையில் அவர்களுடைய தீர்ப்பு, தட் இஸ் கன்விக்ஷன், நிறுத்தி வைக்கப்படக்கூடாது. எவ்வளவு தவறுகள் கீழமை நீதிமன்ற தீர்ப்புகளில் இருந்தாலும் அப்பீலில் தான் அதை டிசைட் பண்ணணுமே தவிர
இமிடியேட் ரிலீஃப் கொடுக்கும்போது சென்டென்சிங்கை ஸ்டே பண்ணி அவங்கள சிறைக்கு போகாமல் காப்பாற்றலாம், அது நியாயமானது. ஆனால் அவர்களுடைய கன்விக்ஷனை ஸ்டே பண்ணக்கூடாது என்பது தான் நூற்றுக்கணக்கான வழக்குகளில் உச்சநீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பு கடந்த 30 ஆண்டுகள். அதற்கு நேர் எதிராக இந்த தீர்ப்பு வந்திருக்கு. இதில் இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஆபத்து என்னென்னா, ஒரு உச்சநீதிமன்ற தீர்ப்பு என்பது கேஸ் லா. சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் இஸ் எ கேஸ் லா. இதை வைத்து நாடு முழுவதும் நூற்றுக்கணக்கான நீதிமன்றங்களில் ஊழல் வழக்குகளை எதிர்கொண்டு இருக்கக்கூடிய, தண்டனையை எதிர்பார்த்திருக்கிற அல்லது தண்டனை கிடைக்கப்பெற்ற அரசியல்வாதிகள் தப்பித்து விடுவார்கள். இந்த ஆபத்து அதில் இருக்கிறது இந்த வழக்கை பொறுத்தவரையில். பட் அது வேற. பதவி பிரமாணம் என்பதை பொறுத்தவரையில் முதலமைச்சரின் பரிந்துரையை ஏற்று பொன்முடிக்கு மந்திரியாக பதவி பிரமாணம் செய்து வைப்பதை தவிர ஆளுநர் ரவிக்கு வேறு எந்த ஆப்ஷனும் கிடையாது. அதை மீறி அவர் டாட்ஜ் பண்ணுறாரு, காலதாமதப்படுத்துகிறாருன்னா அது கடும் கண்டனத்துக்குரியது, அரசியலமைப்பு சாசனத்தின் விழுமியங்களுக்கு எதிரானது. இப்போ ஜெயலலிதா வழக்கில் அவங்க அப்பீல் இருக்கும்போது எம்எல்ஏ கன்விக்ஷன் ஸ்டே பண்ணல, அவங்க எம்எல்ஏ இல்லை. ஜெயலலிதா கேஸில் செப்டம்பர் 27, 2014 கீழமை நீதிமன்றம் நீதிபதி மைக்கேல் டி ஜான் குன்ஹா அவருக்கு 4 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கிறார். அக்டோபர் 17, 20 நாட்களில் உச்சநீதிமன்றம் ஜெயலலிதா மற்றும் 3 ஜாமீன் வழங்குகிறது. சென்டென்சிங்கை தான் ஸ்டே பண்ணாங்க, கன்விக்ஷனை ஸ்டே பண்ணல. அதனால் அந்த அம்மா எம்எல்ஏ பதவியெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக போயிடுச்சு. ஆனால் அடிஷ்னலாக ஒரு காரியத்தை உச்சநீதிமன்றம் பண்ணிச்சு. அவங்களோட மேல்முறையீட்டு மனுவை ஏப்ரல் 30க்குள்ளே தீர்ப்பளிக்கணும், மே மாதத்துக்குள்ளே தீர்ப்பளிக்கணும் அப்படின்ட்டு ஒரு டைரக்ஷனை கர்நாடகா உயர்நீதிமன்றத்துக்கு கொடுக்குது. அதுவே அன்யூஷுவலாக இருந்தது, ஜெயலலிதா கொடுக்கப்பட்ட சிறப்பு சலுகை. ஆனால் அந்த கேஸில் கூட கன்விக்ஷனை ஸ்டே பண்ணலை. இப்போ இவங்க எந்த கேஸை முன்னுதாரணம் காமிச்சு இந்த ரிலீஃப் வாங்கினாங்களோ, பொன்முடி வழக்கில் அப்சல் அன்சாரி கேஸில், அந்த கேஸில் உச்சநீதிமன்றம் அந்த கீழமை நீதிமன்றத்திற்கு ஜூன் மாதத்துக்குள் மேல்முறையீட்டை முடிக்கணும், கன்விக்ஷன் ஸ்டேடு. ஆனால் அந்த குறிப்பிட்ட அந்த ஜூன் மாதத்துக்குள்ளே ஒரு குறிப்பிட்ட காலக்கெடுக்குள்ளே மேல்முறையீட்டை முடிக்கணும்னு ஒரு டைரக்ஷனை கொடுத்துருக்கு. இங்கே மேல்முறையீட்டையே உச்சநீதிமன்றம் தான் விசாரிக்கிறதால இத்தனாம் தேதிக்குள்ளே அவங்க நம்ம டிஸ்போஸ் பண்ணணும்னு உத்தரவை விரும்பினா பிறப்பிச்சிருக்கலாம். ஆனால் அந்த மாதிரி எந்த உத்தரவையும் அவங்க பிறப்பிக்கல. பொன்முடி கேஸ் ஃபிலிக்ஸ், நான் எந்த விதமான உள்நோக்கங்களும் இல்லாமல், சார்புகள் இல்லாமல் சொல்லுகிறேன், ரொம்ப முக்கியமான ஒரு வழக்கு இது. கன்விக்ஷனை கரப்ஷன் கேஸில் ஸ்டே பண்ணுறாங்கன்னா இது நாடு முழுவதும் அதிர்வலைகளை ஏற்படுத்தக்கூடியது. கண்டிப்பாக இது ஒரு முக்கியமான வழக்காகத்தான் நாம், இட்ஸ் இன்ட்ரெஸ்டிங் கேஸ். இதை வச்சு நாடு முழுவதும் விடுதலை வாங்கினாங்கன்னா அது ஊழல் ஒழிப்பு சட்டத்தையே கேலிக்கூத்தானதாக ஆகும். ஏன்னா ஹைகோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டில் எவ்வளோ எரர் இருந்ததுனாலும் அது அப்பீலில் தான் நீ டிஸ்போஸ் பண்ணணும். நீங்கள் இமீடியட் ரிலீஃப் அவருக்கு இப்போ எம்எல்ஏ அவருக்கு இர்ரிப்பேரபிள் லாஸ் ஆகிடுச்சுன்னா, அவர் ஒரு அரசியல்வாதி, அவருக்கு அந்த இழந்த காலங்களை திரும்ப கொடுக்க முடியாது அப்படின்லாம் ஆர்கியூ பண்ணி தான் வாங்குறாங்க. அப்போ தான் கோர்ட் என்ன சொல்லுது அப்படின்னா, அவருக்கு மட்டும்தான் கன்விக்ஷன் ஸ்டேடு, அவங்க மனைவி திருமதி விசாலாட்சிக்கு கன்விக்ஷன் ஸ்டே பண்ணல, ஏன் அவங்களுக்கும் ஸ்டே பண்ண வேண்டியதானே? இன்ஃபேக்ட் இட் ஷுட் பி அதர் வே ரவுண்டு. திருமதி விசாலாட்சி அவர்களுக்கு கன்விக்ஷனை ஸ்டே பண்ணிவிட்டு பொன்முடிக்கு ஸ்டே பண்ணாமல் இருந்திருக்கணும். பிகாஸ் இதுதான் கடந்த 30 ஆண்டுகளாக உச்சநீதிமன்ற தீர்ப்புகளின் சாராம்சம். எம்எல்ஏ எம்பிக்கள் மீதான வழக்குகளை விசாரிப்பதற்கு தனி நீதிமன்றங்களை நாடு முழுவதும் உச்சநீதிமன்றம் ஏன் ஏற்படுத்தியது? அதாவது அவங்க ஒரு பதவியில் இருக்கக்கூடிய ஒரு அமைச்சர், அவர் எந்த கட்சியாகனா இருக்கட்டும், தண்டிக்கப்படுகிறார் என்றால் அது வரவேற்க வேண்டிய தீர்ப்பு. ஜனநாயகத்தின் மீது சாமானிய நம்பிக்கையை உறுதிப்படுத்தக்கூடிய தீர்ப்பு. இன்றைக்கு புற்றுநோயாக ஊழல் இந்தியாவை அரித்து கொண்டிருக்கக்கூடிய சூழலில் இந்த அரசியல்வாதிகளின் செல்வாக்கு எத்தகையது என்பதை நாம் நன்கு அறிவோம். அதை மீறி ஒரு ஜட்ஜு, அது செஷன்ஸாக இருக்கலாம், ஹைகோர்ட்டாக இருக்கலாம், கன்விக்ட் பண்ணுறாருன்னா அங்கே அதாவது பேலன்ஸ் ஆஃப் கன்வீனியன்ஸ்வாங்க. அதன்படி பார்த்தீங்கன்னா அதற்கு அவர்கள் தவறு செய்திருப்பதற்கு தான் வாய்ப்புகள் அதிகம். அதனால தான் கன்விக்ஷனை ஸ்டே பண்ணக்கூடாதுன்றது. சென்டென்சிங்கை ஸ்டே பண்ணுங்கள், சிறைக்கு போக தேவையில்லை. ஆனால் தலைகீழாக இன்றைக்கி உச்சநீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்துருக்கிறது. இந்த தீர்ப்பு என்ன பொறுத்தவரையில் கண்டிப்பாக ஒரு மிக முக்கியமான தீர்ப்பு. கடந்த 30 ஆண்டுகளாக உச்சநீதிமன்றம் கொடுத்த தீர்ப்புகளின் விழுமியங்களுக்கு எதிரான தீர்ப்பு. வரும் காலங்களில் தான் இதை நம்ம பார்க்கணும். இது இன்னொன்று இது எப்போ டிஸ்போஸ் பண்ணுவாங்க அப்பீலன்னு நமக்கு தெரியல. அதுலேயும் உங்களுக்கு விமர்சனம் இருக்குது, ஆளுநர் செயலையும் விமர்சனம் இருக்குது. இந்த சரியான வார்த்தை, இந்த தீர்ப்பில் எனக்கு விமர்சனம் இருக்குது, கண்டிப்பாக விமர்சனம் இருக்குது. கன்விக்ஷனை ஸ்டே பண்ணுறது தட் அகேன்ஸ்ட் அ பாலிசி. நத்திங் பர்சனல் அகேன்ஸ்ட் பொன்முடி. சத்தியமாக அவருக்கு எனக்கு தனிப்பட்ட முறையில் எனக்கு எந்த பகையும் கிடையாது. வாய்க்கா தகராறா வரப்பு தகராறா கிடையாது. ஆனால் இன்றைக்கி கரப்ஷன் எவ்வளோ பெரிய இஷ்யூ நம்ம எல்லாருக்குமே தெரியும். இன்றைக்கி சட்டப்படி தானே அதை எதிர்கொள்கிறேன். இல்லை, அதை தான் நான் சொல்ல வரேன். நான் அவரோட உரிமையெல்லாம் நான் கொஸ்டின் பண்ணல. பட் இதில் இருக்கக்கூடிய மேஜர் இஷ்யூ நீங்கள் பாருங்கன்றான், டாக்ட்ரின் ஆஃப் ப்ரொபோஷனாலிட்டின்னு வாங்க. அதாவது இதே எலக்ட்ரல் பாண்ட்ஸ் இஷ்யூவில் ஃபிலிக்ஸ் எந்த அடிப்படையில் உச்சநீதிமன்றம் அந்த தீர்ப்பை கொடுக்குது? ஒரு தனி மனிதனுக்கு எந்த அரசியல் கட்சிக்கு அவன் எவ்வளோ காசு கொடுத்தான்னு தெரிந்து கொள்ளக்கூடிய உரிமை முக்கியமா, அல்லது தான் விரும்பிய கட்சிக்கு எவ்வளோ வேண்டுமானாலும் நன்கொடை கொடுக்கக்கூடிய ஒரு கார்ப்பரேட் ஹவுஸோட தனிப்பட்ட அந்த ப்ரைவசி முக்கியமாக? இது ரெண்டில் எது முக்கியம்னும் போது உச்சநீதிமன்றம் சீர்தூக்கி பார்த்து கார்ப்பரேட்ஸோட ப்ரைவசியை விட அவங்கள எவனாவது பிளாக்மெயில் பண்ணிவிடுவான், அவங்கள மிரட்டுவான்,
அவங்களுக்கு பிரச்சனை வரும், அதனால் அவங்களுடைய பிரைவசி காப்பாற்றப்பட வேண்டும்ன்ற அந்த உரிமையை விட திருவாளர் பொதுஜனம் ஒரு சாமானியனுக்கு குடிமகனுக்கு இருக்கக்கூடிய எந்த கட்சிக்கு அவன் எவ்வளோ பணம் கொடுத்தான் தெரிந்து கொள்ளக்கூடிய உரிமை தான் முக்கியம்னு அந்த தீர்ப்பை கொடுக்குது. அப்போ அது எந்த ஒரு டாக்டரின்னு சொல்லுவாங்க, எந்த ஒரு சித்தாந்தத்தை முன்வைத்து அந்த தீர்ப்பை வழங்குதுன்னா டாக்டரின் ஆஃப் ப்ரொபோஷனாலிட்டி, அது பேலன்ஸ் ஆஃப் கன்வீனியன்ஸ்னு நம்ம சொல்லலாம். அந்த மாதிரி பார்க்கும்போது பொன்முடிவு வழக்கில் வந்து அந்த ஹைகோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டில் வந்து உங்களுக்கு வந்து எவ்வளோ எரர்ஸ் இருந்தனாலும் அதை முடிவு செய்ய வேண்டியது அப்பீல் தானே ஒழிய நாட் அட் த ஸ்டேஜ் ஆஃப் இந்த பெயில் பெட்டிஷனில் முடிவு செய்ய வேண்டிய விஷயம் கிடையாது. அது அன்ஃபார்ச்சுனேட்லி உச்சநீதிமன்றங்கள் அந்த மாதிரி சில நேரங்களில் முடிவு எடுக்குது. நம்ம தீர்ப்பை விமர்சிக்கலாம், நீதிபதிகளுக்கு தான் உள்நோக்கம் கற்பிக்கக்கூடாது, நம்ம எந்த உள்நோக்கமும் நம்ம கற்பிக்கல. கடந்த ஆண்டுகளின் தீர்ப்புகளிலிருந்து பார்க்கும்பொழுது எவ்வளவு ஒரு முரண்பாடான தீர்ப்பு என்பதைத்தான் நாம் சொல்லுகிறோம் ஒன்று. பட் அட் த சேம் டைம் இந்த கவர்னருக்கு பொன்முடியோட பதவி பிரமாணத்தை காலதாமதப்படுத்த எந்த அதிகாரமும் கிடையாது. இந்த ஆளுநர் தவறு செய்து கொண்டிருக்கிறார். நன்றி சார். வணக்கம். வணக்கம். மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.